இந்தியாவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடு நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் தான் அதிக இளைஞர்கள் இருக்காங்களாம். கேட்க நல்லா இருக்குல்ல. ஆனால் ஏன் நம்ம நாடு பொருளாதாரத்தில் மட்டும் இன்னும் முன்னேறல? 2020 இதை நோக்கி தான் நம்ம இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இளைஞர்கள் ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. காரணம் வேலையில்லா திண்டாட்டம். பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெக்னாலஜி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளர்ச்சி ஆகுமா? கிடையாது. இந்த நாட்டோட வெல்த், நாட்டோட பாதுகாப்பு, நாட்டில் வாழும் மக்களுக்கு அடிப்படை தேவைகள், சுயதொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளர்ச்சி ஆகும். ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் கரண்ட்டே இல்லாமல் எத்தனையோ கிராமம் இருக்குது. வெளிநாட்டு கம்பெனியை பொறுத்தவரை நம்ம இந்தியா நாடு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். எக்கச்சக்கமான வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அப்படி இருந்தும் வேலை தேடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நீ ஏன் பேசுகிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஏன்னா நான் தான் உங்கள் ரிஃப்ளெக்ஷன் அண்டு வி ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் நேஷன். மிஸ்டர் சாதிக், உள்ள வாங்க. புரிஞ்சுக்கோங்க மேம், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்ததே இல்லை. எஸ் மேம். ஹலோ சார். மேடம், திரும்ப திரும்ப அதே பேசுகிறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். மேனேஜர்கிட்ட நான் பேசிக்கிறேன், சரிங்களா? ஓகே மேம், கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட நானே பேசுகிறேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே. Sadik. Yes sir. Well, tell me about yourself. Sir, myself Sadik Basha. I have completed my schools in Government Higher Secondary School with 80%. I have completed my diploma in EEE at Sri Ramakrishna Polytechnic College, and I have completed my BE at Sri Krishna College of Engineering and Technology with 89%, sir. My family is 4 in number, and my father has own medical shop, and my mother is a homemaker. I have one younger brother. He is studying 10th standard. I know C++, Java. That's all about myself, sir. நீங்கள் ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ரைட்? சார் ஆமாம் சார். அப்புறம் ஏன் நீங்கள் ஐடிக்கு வந்தீங்க? இது ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே, அப்புறம் எப்படி? சார், நான் காலேஜ் படிக்கும்போதே C++, ஜாவா இதெல்லாம் கோரை விட அதிகமாகவே படிச்சிருக்கேன் சார். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஐடிக்கு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் சார், அதான். ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார், ஒரு 18,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். 18,000? ஓகே. எஸ் சார். இங்கே சீனியர்ஸ்க்கே 18,000 தான் பே தரோம். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ்க்கே அவ்வளோதான் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி அவ்வளோ கொடுக்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே உங்களுக்கு அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 8,000 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போது 10,000 தான். ஓகேண்ணா, பாருங்கள். சாரி சார். இட்ஸ் ஓகே. சே, 10,000 ரூபாய் வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, ஃபோனு பில்லு, பால், காய்கறி, பெட்ரோலு, இந்த டேக்ஸு அந்த டேக்ஸு இதெல்லாம் சமாளிக்க மாதம் 24,000 தேவைப்படுது. ஆனால் ஹையஸ்ட்டு சேலரியை, ஒரு டீசெண்டான சேலரியாக 10,000ன்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பம் மாதம் சிக்கனமாக செலவு பண்ணாலே 20,000 to 25,000 தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம வாங்குகிற 10,000 சம்பளம் எதுக்கு பத்தும்? இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்பா அம்மா மெடிக்கல் செலவு, அக்கா கல்யாணம், தம்பி காலேஜ் ஃபீஸு இப்படின்னு பல இருக்குது.
இதில் கிடைக்கிற அந்த சம்பளம் வச்சு அவன் ரூம் வாடகை கொடுப்பானா, இல்லை சாப்பாடு செலவு பண்ணுவானா, இல்லை வீட்டுக்கு தான் கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா? ஹலோ. சொல்லுமா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், கூப்பிட்றேம்மா. சரிப்பா. மாளிகை கட்டி அதன் அண்ணா கொஞ்சம் பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணா ஒரு டீ. ஒரு டீ. இன்றைக்கும் நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டீயாக இருக்கிறதுனால தான் அவங்க வீட்லேயும் 2 நேரமாவது அடுப்பெரி. அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து. ஒரு சராசரி யங்ஸ்டர் மேலே இவ்வளோ சுமை இருக்கும்போது எப்படி இந்த நாட்டில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாவோ, சயின்டிஸ்டாவோ, இல்லை இன்ஜினியராவோ, இல்லை மருத்துவத்தை சேவையாக பார்க்குற டாக்டராவோ உருவாக முடியும்? இஷ்டப்பட்ட வேலைக்கும் போக முடியாமல், படித்த வேலையும் கிடைக்காம கடைசியில் கிடைச்ச வேலைக்கு போகிறான். 27 வயசு ஆகியும் சொந்த வீடு கட்டினாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சுமையை தோளில் தூக்கி அலைகிற யங்ஸ்டர்ஸ். ஆனால் நம்மளை பற்றி பெரியவங்களோட ஒரே ஒப்பீனியன், இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. சார் ஒரு ஆர்டர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சீனியர். சீனியரா? நான் உங்கள் காலேஜ் ஜூனியர், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு செஞ்சிட்டீங்க? இதுக்கான பதில் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தெரியும் ப்ரோ. ப்ரோ வரேன் ப்ரோ. எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் தன்னோட நாடு வளர்ச்சாகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் இவ்வளோ பிரச்சனைனால தன்னோட குடும்பத்தையே கவனிக்க முடியாத எங்களால் எப்படிங்க தன்னோட நாட்டு மேலே மட்டும் கவனம் செலுத்த முடியும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு நம்ம நாடு மட்டும் எப்படிங்க வளர்ச்சாகும்? சரி, இதுக்கான மாற்றமும் என்ன?